பை சைடு டைரக்ஷனை கன்வெர்ட் பண்ணுது. பாருங்கள், இங்கிருந்தே மார்க்கெட்டு பை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது, மறுபடியும் பை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இப்படி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் செல் வந்திருக்கு. செல் வந்துட்டு இது ஸ்ட்ராங்கான கேண்டிலா அப்படின்னா இது என்னுடைய நான் கோர்ஸ் எடுத்தபடி பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல பை போங்க. சரிங்களா, இந்த இடத்துல பை போனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் பையாக இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பிரச்சனை எங்கே வரும்? மார்க்கெட் தொடர்ந்து செல் ஆகும்போது தானே நமக்கு பிரச்சனை வரும். அப்போது இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரேடிங்கில் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஆவரேஜுங்கிற கான்செப்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் தேவை. பை ட்ரெண்டோ இல்லை செல் ட்ரெண்டோ. ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது நான் இஎம்ஏவை சப்போர்ட்டாக எடுத்துக்குவேன். 21 இஎம்ஏவோ 105 இஎம்ஏவோ நான் எடுத்துக்குவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இஎம்ஏ ஓகேன்னு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஆவரேஜுக்காக சொல்கிறேன். மார்க்கெட் பையில் போய்கிட்டு இருக்கு. இது எப்படி போகும்னா மார்க்கெட் டைரெக்டாக பை ஆயிராது. நமக்கு என்ன ஆகும்? பையில் போகும்போது பை ஆகும், குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், மறுபடியும் பை ஆகும், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். சரி, இதே மாதிரி ஆகும்போது நாம் ஆவரேஜ் எப்படி பண்ணுறது? மார்க்கெட் பை ஆகுது இல்லையா, இந்த பை ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது கடைசி ஸ்ட்ராங்கான கேண்டில் வரும் இல்லையா செல் சைடு, அதனோட ஓப்பனை எடுத்தாலோ இல்லை ஸ்ட்ராங்கான இது மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வந்தாலோ நாம் என்ன பண்ணணும்னா பைக்கான அப்ரோச்சை பார்க்கணும். சரிங்களா, இந்த இடத்துல நாம் பை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு செல் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது கீழே வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் என்ன ஆகுன்னா கீழே வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். சரிங்களா, இந்த கரெக்ஷன்லேயும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுலேயே எடுத்துட்டா அடுத்தடுத்த லேயர் பை லேயராக வரும். சரிங்களா, இந்த ஏரியாவில் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னா இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட், அதாவது நம்ம கோல்டில் பார்க்குறோன்னா நம்ம ஒரு 10 பாயிண்ட். சரிங்களா, மற்ற இதில் நீங்கள் வேறு எதுலாச்சும் பார்த்தீங்களா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி 100 பாயிண்ட்டோ 50 பாயிண்ட்டோ மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆன பிறகு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், பை சைடுக்கு போக ட்ரை பண்ணும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலில் நீங்கள் பை ட்ரை பண்ணிங்களா என்ன ஆகுன்னா மார்க்கெட்டு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போகும். நீங்கள் இங்கே ஒரு பை பண்ணி வச்சுருப்பீங்க, அது 0.01 லாட்டுன்னு. சேம் இங்கேயும் 0.01 லாட்டுன்னு பை பண்ணிங்களா, இது ஒரு 50% போகும்போதே ரெண்டும் சேர்ந்து பிரேக் ஈவன் ஆயிரும். சரிங்களா, அதாவது ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இதில் கெயின் பண்ணணும்னா நம்ம மார்க்கெட் ஒரு பை ஆகுது செல் ஆகுது, இந்த இடத்துல பை போகிறோம். சரிங்களா, சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் பை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். சப்போஸ் பை போகாமல் செல் ஆகுதுன்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் பை கண்டினியூ ஆகும். சரிங்களா, டைரெக்டாக செல் போயிடாது. இந்த பை கண்டினியூ ஆகும்போது இங்கே எடுக்கிற ஒரு என்ட்ரியில் நாம் என்ன பண்ணணும்னா, எப்போ நமக்கு நாம் என்ட்ரி போட்டிருப்போம் இல்லையா, அட்லீஸ்ட் இந்த ஏரியா வரணும், இல்லை 50% நமக்கு பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த 50%ல் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடணும். இதை நம்ம எட்ஜிங் டைப்பாகவும் பண்ணலாம், ஆவரேஜ் டைப்பாகவும் பண்ணலாம். இதுக்கான உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சர் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதை நான் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வேணும், அதாவது 80% கேண்டில்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்ட்ராங் கேண்டிலாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸ்ட்ராங் கேண்டில். அப்படி இல்லைன்னா விக்கு கம்மியாக இருக்கணும், பாடி பார்ட் அதிகமாக இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேண்டிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் வியூக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. சரிங்களா, மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஏரியாவிலிருந்து மார்க்கெட் ஒரு நல்ல செல் வந்திருக்கு. இங்கிருந்து பை, அதாவது பிரேக், அதாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி பை போகுது. நமக்கு மார்க்கெட் இங்கிருந்து செல் வந்துட்டு பை சைடு டைரக்ஷனை கன்வெர்ட் பண்ணுது. பாருங்கள், இங்கிருந்தே மார்க்கெட்டு பை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது, மறுபடியும் பை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இப்படி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் செல் வந்திருக்கு. செல் வந்துட்டு இது ஸ்ட்ராங்கான கேண்டிலா அப்படின்னா இது என்னுடைய
நான் வந்து கோர்ஸ் எடுத்தபடி பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல பை போங்க, சரிங்களா. இந்த இடத்துல பை போனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் பையாக இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பிரச்சனை எங்கே வரும், மார்க்கெட் தொடர்ந்து செல் ஆகும்போது தானே நமக்கு பிரச்சனை வரும். அப்போது இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஏரியாவில் இதை புரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் லாட் சைஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும். மார்க்கெட் வந்து செல் சைடு கன்வெர்ட் ஆகுது, ஆனால் எனக்கு தெரியாது. நான் வந்து செல் சைடு கன்வெர்ட் ஆகிறது எனக்கு முன்கூட்டியே தெரியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, மார்க்கெட்டில் இங்கே செல் வருது, சரிங்களா. ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், அதாவது பை சைடுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடச்சிருச்சு. நான் இந்த இடத்துல பை போயிட்டேன், 0.01 லாட் எடுத்துட்டேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணதுன்னா இங்கிருந்து சடனாக ஃபால் ஆயிடுச்சு. இந்த ஃபாலெல்லாம் நான் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ட்ராங்கான கேண்டில் எங்கே கிடச்சிருக்கு, இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அப்போது நான் இங்கே ஒரு பை போனேன்னா இது கொஞ்சம் மேலே போனாலே இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துடும், ஆர் எனக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும். நான் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பண்ணணுன்னா இதை பை எடுத்துட்டீங்க, இன்னும் உங்கள்கிட்ட அதாவது பெரிய லெவலில் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், சரிங்களா. மறுபடியும் மார்க்கெட் செல் எப்போ ஆகுதுன்ட்டு இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு இங்கே எடுத்தீங்க, அடுத்தது இங்கே எடுத்தீங்க, சரிங்களா. மறுபடியும் இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணி வரணும். மார்க்கெட் பிரேக் பண்ணி இதுக்கு கீழே வந்துருச்சு, இந்த இடத்துல நாம் பை போயிருக்கோம். மார்க்கெட் இதுக்கு கீழே மறுபடியும் பிரேக் பண்ணல. இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவுக்கு வரும்போது உங்களுக்கு நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு போட்டதும் ப்ராஃபிட்டில் வரும், செகண்டு போட்டதும் ப்ராஃபிட்டில் வரும், இந்த இடத்துல தேர்டாக போட்டதும் ப்ராஃபிட்டில் வரும். அப்போது இது ஒரு பெரிய ப்ராஃபிட், இது சின்ன ப்ராஃபிட், இது பிரேக் ஈவனில் இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இது வந்து ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் தான் நீங்கள் இதை பார்ப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதே மாதிரி பை டைரெக்ஷனில் போகும்போது உங்களுக்கு பேக் டு பேக் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் இங்கே பையாக இருக்குது, இங்கே சடனாக செல்லாக இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், அதுக்கப்புறம் பை போயிருக்கு. இந்த இடத்துல நல்லா செல்லாக இருக்குது, இங்கே பை வந்திருக்கும், சரிங்களா. இந்த இடத்துல பை வந்திருக்கும், இந்த ஒரு கேண்டில் தான் செல்லாக இருக்குது. நம்மளுக்கு அட்லீஸ்ட் 3 கேண்டில் ஆனால் ட்ரை பண்ணுங்கள், 3 or 2. இந்த இடத்துல பை போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இது கீழே பிரேக் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான கேண்டில், இதுக்கப்புறம் பை போயிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருக்கு, சரிங்களா. அதாவது உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும், சரிங்களா. அதாவது அகெயின்ஸ்டாக போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போனால் அட்லீஸ்ட் பிரேக் ஈவனில் எக்ஸிட் ஆயிருங்க. பிரேக் ஈவனுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்பீங்க, இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்பீங்க, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைச்சா எக்ஸிட் ஆயிருங்க. சேர்ந்த மாதிரினா நம்ம வந்து கோல்டுக்கு 0.01 லாட் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு $1 இல்லை $2 ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜை செட் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை கெயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்கும். அந்த ரிஸ்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுக்கிற லாட் சைஸில் தான் அந்த ரிஸ்க் அமையும். அதனால் நீங்கள் அந்த ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி தான் இந்த இடத்துல எடுத்தாகணும். அதனால் ட்ரெண்டிங்கில் போகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆப்போசிட் ட்ரெண்டில் போகும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங் இருந்தது, இந்த இடத்துல சடனாக ஃபால் ஆணுச்சு, சரிங்களா. இந்த ஏரியாவில் மாட்டியிருந்தால் நாம் எப்போ தப்பிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா. நம்ம எல்லாமே பாசிட்டிவாக பார்த்துட்டா நெகட்டிவாக எப்போ பார்க்குறது, சரிங்களா. இப்போது நான் பாருங்கள் இந்த ஏரியாவில் ஒரு பை போயிருக்கேன் 0.01, சரிங்களா. அடுத்தது இந்த ஏரியாவில் ஒரு பை போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவில் ஒரு பை போயிருக்கு 0.01, இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு. அடுத்தது மார்க்கெட் நல்லா விழுந்துட்டு இங்கே 0.02 நமக்கு பை போயிருப்போம், லாஸில் இருக்கும், சரிங்களா. கடைசியாக மார்க்கெட் இங்கே தான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வருது, இங்கே 0.01 பை போனால் நமக்கு இந்த ஏரியா போகும்போது இந்த ஏரியாவில் இருக்கிறது பிரேக் ஈவன் ஆயிரும், சரிங்களா. அதாவது இந்த ஏரியாவில் எடுத்த ஒரு என்ட்ரியும் இந்த ஏரியாவில் எடுத்த என்ட்ரியும் ஈக்குவலாக வந்துடும். இதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு என்ட்ரி எடுத்தது ஃபுல் லாஸில் இருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து தெளிவான ஒரு யோசனைக்கு வரணும். என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எடுத்த என்ட்ரியை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு
அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மறுபடியும் பை போகலாம். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல பை எடுத்திருக்கீங்க, இங்கே ஒரு பை எடுத்துட்டீங்க, இதை ரெண்டும் ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆயிடுச்சு. என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராப் ஆனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஏரியாவை போய் டச் பண்ணுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. சரிங்களா? நான் கோல்டு அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி பை ட்ரெண்டில் சடன் ட்ராப் ஆகக்கூடாது. இதுக்காகவே நான் ஒரு என்ட்ரி மெத்தேடும் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா மார்க்கெட் இந்த ஏரியா வரைக்கும் வரும். அப்போது இங்கே எடுக்கிற என்ட்ரியும் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா இந்த ஏரியாவுக்கு வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் இந்த ஒரு ப்ராஃபிட்டை கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் இது கீழே பிரேக் ஆகி வருது இல்லைங்களா, மறுபடியும் எடுத்து இந்த ஏரியா வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? இந்த ஆவரேஜ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு யார் சொன்னாலுமே ஒரு பேப்பர் ட்ரேடோ நீங்கள் ஃபோரெக்ஸில் பார்க்குறீங்கன்னா டெமோ ட்ரேடிங் இருக்கும், டெமோ அக்கௌண்ட்ஸு. அந்த டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மணி போடுறதா இல்லை ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் வாங்குறதா இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் என்னை வந்து சேட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஃபர்தராக என்னுடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நான் வந்து 4 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் சொல்லித்தரேன். சரிங்களா? கேண்டல் ஸ்டிக் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லித்தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் கொடுங்க.